சொன்ன அத்தனை வார்த்தைகள் நிஜமானது, சத்தியமானது. அந்த வார்த்தையினுடைய ஒரு உறுப்பு கூட என்ன செய்யாது, மாறாது. அப்படியானால் ஏன் என் வாழ்க்கையில மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது? எனக்கு மட்டும் ஏன் கர்த்தர் செய்ய மாட்டேங்கிறாரு? எல்லாருக்கும் செய்யறாரு, எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் எதுவும் நடக்க மாட்டேங்குது? ஏன் தாமதம் என் வாழ்க்கையில? ஏன் ஆண்டவர் இவ்வளவு தூரம் தாமதம் பண்றாரு அப்படின்னு கேள்விகளோடு இந்த காலையில் இந்த இடத்துல இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அவர் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றும் போது உங்களுக்கான வாக்குத்தத்தங்களும், உங்களுக்கான வார்த்தைகளும், உங்களுக்கான தீர்க்க தரிசனங்களையும் அவர் தாமதம் இல்லாமல் நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் என் இடத்துல என்ன விரும்புகிறார், என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறார், அந்த எதிர்பார்ப்பை நாம் புரிந்து கொள்வோமானால், அந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுவோமானால் நிச்சயமா அவர் தாமதம் செய்ய மாட்டார். அதற்கான விடுதலையை இந்த நாள்ல தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் என் வாழ்க்கையில ஆண்டவர் தாமதம் பண்றாரு அப்படின்னு கேள்வி கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு ஆபிரகாமை போல உன் வாழ்க்கையினுடைய விசுவாசத்தில் நீ வல்லவனாய் இருக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில தாமதங்களுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்தது, இவன் ஆளுமை தரலுள்ளவனாய் மாறணும்னு எதிர்பார்த்தாரு. தாவீதுனுடைய வாழ்க்கையில தேவன் அவன்கிட்ட எதிர்பார்த்தது மனதை பக்குவப்படுத்துவானான் என்று எதிர்பார்த்தார். யோபுனுடைய வாழ்க்கையில நான் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு எப்பொழுது யோபு நம்புவான்னு எதிர்பார்த்தார். 25 வருஷத்தினுடைய தாமதங்களை ஆண்டவர் மாற்றினார். 13 ஆண்டுகளுடைய தாமதங்களை கர்த்தர் மாற்றினார். 9 மாதங்களுடைய தாமதங்களை ஆண்டவர் மாற்றி இந்த பக்தர்களை எல்லாம் ஆசீர்வதிக்க முடியும் என்றார். என் ஆண்டவராகிய தேவன் உங்க வாழ்க்கையிலையும் அதே தாமதம் பண்ணாமல் நீங்கள் எப்பொழுது விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் உங்கள் மனதை பக்குவப்படுத்துகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் ஆளுமை திறனுள்ளவர்களாய் மாறுகிறீர்களோ, எப்பொழுது தேவன் தான் என் வாழ்க்கையில செய்ய முடியும்னு முழு விசுவாசத்தை அவர் மேல வைக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கான கதவுகளை அவர் என்ன செய்யறாரு, திறந்து விட்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தாமதம் இருக்காது. அந்த ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதை காத்திரு, அது நிச்சயமா வரும். அது தாமதிப்பது இல்லை, அது தாமதிப்பது இல்லை. இந்த சபைக்கான காரியத்தை கர்த்தர் தாமதிப்பது இல்லை. உங்கள் குடும்பத்திற்கான காரியத்தை தாமதிப்பது இல்லை. உங்கள் சபையினுடைய காரியத்தில் அவர் தாமதிப்பது இல்லை. இங்க வருகிற மக்களுடைய வாழ்க்கையில் அவர் தாமதிப்பது இல்லை. அவர் குறித்திருக்கிறதை குறித்தபடியே சொன்னபடியே அவர் செய்து நிறைவேற்றுகிற நல்ல தேவன். அவர் தாமதம் இல்லாமல் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். அப்படியே நாம ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காய் நன்றி. எங்களோடு பேசின அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தாமதம் இல்லாமல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.